வணக்கம் நண்பர்களே. இசை விசால் சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம அசோக் குமாரின் மனைவி கங்கா அசோக் குமாரை டார்ச்சர் பண்ணுறாங்க. நான் 10 லட்ச ரூபா ரெடி ஆக்கி தாரேன், நீ கொஞ்ச நாளைக்கு சும்மா இரு, பணங்காய்ச்சி மரம் கணங்கா நம்மளுக்கு ஒரு இது சிக்கி இருக்குது, அதை பயன்படுத்திக்கிடுவோம் அப்படின்னு அசோக் குமார் கங்காவை அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் 10 லட்ச ரூபா இன்னைக்கு எனக்கு கிடைச்சி ஆகணும் அப்படின்னு கங்கா சொல்லணுன்னா அதை நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஸ்ரீஜா கிட்ட அசோக்குமார் எனக்கு 10 லட்ச ரூபா வேணும், அப்போ தான் நான் இந்த பந்தக்கால் ஃபங்க்ஷன் நிச்சயதார்த்தம் இதிலெல்லாம் நிற்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன்னா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லாங்க. சிந்தாமணி எப்படி இவனுக்கு 10 லட்ச ரூபா நீ கொடுப்ப அப்படின்னு கேட்க நேரம், ஒன்றும் பதட்டப்பட வேண்டாம், நம்ம வர்ஷினிக்கு நகை இருக்குல்ல அதை எடுத்து 10 லட்ச ரூபா ரெடி பண்ணிடணும், அதே நேரத்தில் இசை தான் இந்த நகையை எடுத்தது அப்படின்னு பரப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம விசால் அந்த ஸ்ரீஜாவும் அசோக்குமாரும் தான் பித்தலாட்டம், இந்த நகையை வர்ஷினியோட திருடுனது இவங்க தான் அப்படின்னு அந்த இடத்துல விசால் ஆதாரத்தோட பிடிச்சி கொடுக்குறாங்க நம்ம ஸ்ரீஜாவை. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தான் கரெக்டாக நம்ம சிந்தாமணி பேசுகிறாங்க ஒரு போடு நம்ம சுபத்ரா கிட்ட, இந்த பாருங்க நீ எனக்கு இந்த நிச்சயதார்த்தம் நடக்கிறதுல சிக்கல் இருக்குது, ஏன்னா இந்த இசை நல்லது ஒன்றும் நடக்க இந்த வீட்டில் விட மாட்டா, இசையால் ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்னு பயமாக இருக்குது, ஏன்னா கீழே விழுந்து அந்த பந்தக்காலில் கும்பிட கூட வர்ஷினியை விட மாட்டேங்க இந்த இசை, அப்படி இருக்க நேரம் கண்டிப்பாக ஏதோ பிரச்சனை பண்ண போகிறா அப்படின்னு மட்டும் உறுதி அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம சுபத்ராவுக்கு அப்படியே வயிற்றில் புளியை கரைச்சி ஊற்றுறதுக்கிடங்க இருக்குது. என்னடா இவங்க சொல்லதான் உண்மை போல தான் இருக்குது, எதுக்காக இந்த இசை நம்ம வர்ஷினியும் அசோக்குமாரும் பந்தக்காலில் கும்பிட நேரம் கீழே விழுந்து நீ நமஸ்காரம் பண்ணக்கூடாது அப்படின்னு தடுத்து நிப்பாட்டுனா இசை வர்ஷினியை, அதோடு ஏதோ ஒரு தில்லுமுள்ளு இருக்குது, அது மட்டும் கன்ஃபார்மாக புரியுது, இவளால் எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம அசோக்குமாருக்கு அவங்க பொண்டாட்டி கங்கா ஒரு இடியை இறக்குறாங்க, எனக்கு எப்படியாவது உன்னை பார்க்கணும் அப்படின்னு சந்திக்க வராங்க. என்ன நீ ஒரு பணம் காய்ச்சி மரங்கணங்க இந்த வீட்டில் நான் சிக்கியிருக்கேன், பணத்தை எவ்வளோ நாளும் உருவி எடுக்கலாம், நீ அதுவரை பொறுமையாக இரு, நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம் கங்கா, கொஞ்ச நாளைக்கு அசோக்குமார் மாதிரி இங்கே நடிக்கணும் அப்படின்னு சொல்ல நேரம், சரி அதுக்கெல்லாம் பணம் எங்கே இருக்குது, பணம் யார் தருவா, இன்றைக்கி நீ 10 லட்ச ரூபாயை கொண்டு வா, இதெல்லாம் நான் நம்புகிறேன் அப்படின்னு கங்கா சொல்ல, 10 லட்ச ரூபா தான் நான் கவலைப்படாத அசோக்குமார் சொல்லுறாங்க, நான் இன்னைக்கு ரெடியாக்கி கொண்டு வரேன் அப்படி சொல்லிக்கிட்டு நம்ம ஸ்ரீஜாட்ட இந்த பாரு ஸ்ரீஜா, நான் நடிக்கணும்னா நீ எனக்கு இப்போ 10 லட்ச ரூபா தரணும் அப்படின்னு சொன்னேன். கவலைப்படாத அசோக்குமார், நீ அசோக்குமார் மாதிரி நடிக்கணும், அப்போனா உனக்கு நான் 10 லட்ச ரூபா தாரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எப்படி கொடுப்ப அப்படின்னு சிந்தாமணி கேட்குறாங்க. ஒன்றும் கவலைப்படாத, வர்ஷினிக்காண்டி அத்தை செய்து வச்சிருக்க நகை இருக்குல்ல, அந்த நகையை எடுத்துடலாம் அப்படின்னு அந்த நகையை எடுக்கிறாங்க. இந்த நகையை எடுத்துக்கிட்டு இசை தான் இந்த நகையை எடுத்து அந்த கல்யாணம் நடக்கிறதுல அவளுக்கு தான் விருப்பம் இல்லை அப்படின்னு ஏற்கனவே அத்தைக்கு மனசில் ஒரு சந்தேகத்தை இழ வச்சுட்டோம், இப்போ கண்டிப்பாக இந்த நகை எல்லாத்தையும் சுருட்டிட்டு போனது இசை தான் அப்படின்னு இசைக்கு மேலே ஒரு பழியை தூக்கி போடுவோம் அப்படின்னு அந்த இடத்துல ரெடி பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம வர்ஷினிக்கு கபோர்டில் வச்சிருக்க நகை அவ்வளோத்தையும் எடுக்கிறாங்க. இதை இசை எடுத்துட்டா அப்படின்னு நம்ம நடிச்சிடலாம் அப்படின்னு அசோக்குமார்ட்ட தூக்கி கொடுக்குறாங்க. இந்த நகையெல்லாம் விற்று 10 லட்ச ரூபாயை நீ எடுத்துக்க, போதுமா இப்போதைக்கு அப்படின்னு கேட்குற நேரம், தாராளமாக போதும், பணம் என் கைக்கு வந்தாச்சுல, நான் இனி அசோக்குமார் மாதிரி நடிக்கிறேன் அப்படின்னு அசோக்குமாரும் அந்த நகையை வாங்கி எடுத்துக்கிட்டு கங்காட்ட கொண்டு போய் கொடுத்துறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம வர்ஷினிக்கு கபோர்டில் இருந்த நகையை காணலை அப்படின்னு சொல்லினார, இந்த நகையை வேறு யார் எடுப்பா, இந்த இசை தான் எடுத்துருக்கணும், ஏற்கனவே வர்ஷினிக்கு இந்த கல்யாணம் நடக்கிறதுல அசோகோட கல்யாணம் நடக்கிறதுலேருந்து இந்த இசைக்கு விருப்பம் இல்லாத மாதிரி தான் ஒவ்வொன்றும் செய்துட்டு இருக்கா, பந்தக்காலில் கூட கீழே விழுந்து நம்ம வர்ஷினியை கும்பிட கூட வைக்கல, இப்படிப்பட்டவா கண்டிப்பாக இந்த நகையெல்லாம் இவ தான் சுருட்டிருக்கணும், இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருக்கும் இந்த நகையெல்லாம் சுருட்டணும்னு தேவையில்லை, இவ தான் பாவம், இப்படி பாவப்பட்டவ தான் இந்த கேடுகிட்ட வேலையை செய்திருக்கணும் அப்படின்னு இசைக்கு மேலே ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து பழியை கொண்டு உருட்டி தள்ளுறாங்க. சுபத்ராவுக்கு ஏற்கனவே நம்ம வர்ஷினி மீது ஓரளவு சந்தேகம் இருந்து இவ
வர்ஷினியை வந்து பந்த காலில் வந்து விழுந்து கும்பிட கூட வைக்கல இந்த இசை. அப்படி இருக்க நேரம் இசை ஓரளவு செய்திருப்பான். ஆனால் அவள் வந்து இந்த கல்யாணம் நடக்கணும்னு எல்லாம் நான் எந்த தடங்களும் பண்ண மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் வேற பண்ணா. அப்படி இருக்க நேரம் இசை எப்படி இந்த நகையெல்லாம் எடுத்திருப்பா ஒன்றும் புரியலையே அப்படின்னு வந்து சொல்ல நேரம் மொத்த குடும்பமும் நம்ம இசைக்கு எதிராக நிற்கிறாங்க. நம்ம சுபத்ராவுக்கு சந்தேகம். அதே நேரத்தில் விஷால் வந்து நம்ம இசைக்கு சப்போர்ட்டாக வராங்க. என் பொண்டாட்டி இசை இந்த நகையெல்லாம் எடுக்கலை, யார் எடுத்தாங்கன்னு நான் கூடிய சீக்கிரம் கையும் களவுமா அந்த நகையோடு நான் உங்ககிட்ட கொண்டு வருவேன் அப்படின்னு வந்து அதுவரை இசையை யாரும் சந்தேகப்படக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல விஷால் வந்து நம்ம இசைக்கு ஆதரவாக நிற்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம அசோக்குமார் இனி இந்த வீட்டில் எனக்கு ராஜன் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வீட்டை உறிஞ்சி நானும் கங்காவும் சேர்ந்து வாழறதுக்கு அவ்வளோ தூரம் சுருட்டிடுவோம். அதுக்கு ஒரு பகடக்காய் தான் இந்த ஸ்ரீஜா அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. நம்ம ஸ்ரீஜா வந்து எப்படியாவது வர்ஷினியை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கெல்லாம் இந்த இவனுக்கு கையால் வந்து தாலியை வர்ஷினி கையில் வந்து கெட்டணும், கழுத்தில் கெட்டணும். அப்போ தான் அசோக்குமார் உண்மையான அசோக்குமார்னு வந்து சுபத்ரா நம்பணும். இவன் ஒட்டு மொத்தத்தையும் வந்து சுருட்டிட்டு போகணும். இதெல்லாம் நடக்கணும். உண்மையான பையன் வந்து சுபத்ரா பார்க்கவே கூடாது. அவன் என் கஸ்டடியில் கொடுமை மண்ணில் படுத்தணும், அவன் கஷ்டப்படணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஸ்ரீஜா ஒரு தப்பு கணக்கு போட்டுட்டு இருக்காங்க. நம்ம விஷால் வந்து எவிடன்ஸை எடுத்துறாங்க. அந்த நகையை வந்து எடுத்தது வந்து ஸ்ரீஜா தான் அப்படின்னு வந்து கையும் களவுமா வீடியோ ஃபுட்டேஜ் அசோக்குமாருக்கு திருடி கொண்டு கொடுத்துருக்கா. அப்போனா வந்தவன் உண்மையான அசோக்குமார் இல்லை, என் அண்ணன் பேரை சொல்லி ஏமாத்திட்டு இருக்கான் இந்த போலி. இது ஸ்ரீஜாவின் செட்டப்பு தான். இதை இப்போவே நம்ம இசைக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு வந்து ஓடி போகிறாங்க. இசைக்கிட்ட பாரு வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குது, இது 2 திருட்டுக்கல்லங்க நம்ம வீட்டுக்குள்ளே இருக்குது. ஒன்று ஸ்ரீஜா, அசோக்குமார். இந்த ஸ்ரீஜா இந்த நம்ம வர்ஷினி நகையெல்லாம் வந்து திருடி அசோக்குமார்கிட்ட கொடுத்த வீடியோ ஃபுட்டேஜ் என்ன இருக்குது பாரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல காட்ட நேரம். இதை இப்போவே அத்தைக்கிட்ட காட்டலாம். உண்மையான குட்டு தெரியும். ஸ்ரீஜா எவ்வளோ பெரிய நாடகக்காரி, இந்த குடும்பத்தை ஏமாற்றிட்டு இருக்கா. கூடவே இப்போ அசோக்கையும் கூட்டு சேர்த்துருக்கா. இவன் உண்மையான அசோக் இல்லை, இவனுக்கு ஏதோ ஒரு இது இருக்குது. இவனுக்கு ஃபோட்டோவை வச்சு கண்டுபிடிப்போம் இவன் யார் என்ன யாது அப்படின்னு வந்து முகத்திரையை கிளிக்கிறாங்க. அப்போ தான் இவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இவனோட பொண்டாட்டி கங்கா, இவன் போலியாக நடிக்க வந்திருக்கான் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சு நம்ம சுபத்ரா முன்னாடி கொண்டு விட்டு தொலியை உரிக்கிறாங்க. உண்மையான அசோக்குமார் அப்படி அது யார், ஸ்ரீஜாலாம் மறைச்சி வச்சுருக்கணும் அப்படி வந்து நம்ம இசையும் விஷாலும் வந்து போராடுறாங்க. ஒரு கட்டத்தில் உண்மையான அசோக்குமாரை வந்து கண்டுபிடிச்சி இழுத்துட்டு வராங்க. அம்மா நான் உன்னை பார்க்க ஆசையோடு வந்தேன், ஆனால் உன்னை என்னை கடத்தி வச்சுக்கிட்டு இவ்வளோ வந்து தில்லாலங்கடி வேலையை பார்த்துட்டாங்க. நான் இப்போ தான் உன்னை பார்க்குறேன், நான் உன்னை பார்த்ததோட அவ்வளோ சந்தோஷப்படுறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கட்டி பிடிச்சி சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறாங்க நம்ம சுபத்ராட்ட. இந்த சைடு பார்த்தோன்னா வீடியோ ஃபுட்டேஜை நம்ம விஷால் வந்து காட்டுறாங்க. அந்த நகையெல்லாம் வர்ஷினியோட நகையை திருடுனது வந்து ஸ்ரீஜா அசோக்குமார்கிட்ட கொடுத்துருக்கா. இந்த போலி அசோக்குமாரை அடின்னு அடித்து ஸ்ரீஜாவோட சேர்ந்து வீட்டை விட்டு துரத்துறாங்கன்னே சொல்லி